லாஸ்ட் 2 கிளாஸ்ல யாருக்கு டவுட் இருக்கா? யாருக்காச்சும் கிளியரா? இந்த பெர்மிஷனை பத்தி எல்லாரும் கிளியரா இருக்கா? இந்த பெர்மிஷன் ஏன் யூசருக்கு கொடுக்க மாட்டோம், குரூப்புக்கு கொடுக்குறோம்? இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள்ட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு. அந்த பின் யாருக்கு மட்டும் தான் தெரியணும்? நமக்கு மட்டும் தான் தெரியணும். அதே மாதிரி இடத்துல அதுமே ஒரு ஃபைல் இருந்தா 400. அதுவே ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கு, அதுல யார் மட்டும் தான் எழுதுவா? அதுக்கு யாரு ஆத்தரைஸ்ட் பர்சனோ அவங்க மட்டும் தான். இப்போ ஸ்கூலா இருந்தா அதுக்குன்னு பிரின்சிபல் இருப்பாங்க, அவங்க எழுதுவாங்க. மற்றவங்களுக்குலாம் அது ரீட் ஒன்லி மட்டும்தான். பிரின்சிபலுக்கு மட்டும் தான் என்ன, ரீட் அண்ட் ரைட். ஸோ அவங்களால என்ன பண்ணுவாங்க 644 அந்த இடத்துல நான் மட்டும் தான் என்ன பண்ணுவேன், மேனேஜ் பண்ணுவேன். ஆனா மற்றவங்க என்ன பார்க்க மட்டும் தான் முடியும், எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுவே அது ஒரு ப்ரோக்ராம் ஃபைலா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். 755 புரியுதா? தென் 777 எப்போ கொடுப்போம்னா யாரு வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம். ஒரு பப்ளிக் பார்க்கு, பீச் ஏரியாஸ், அங்கெல்லாம் போய் நம்ம என்ன வேணாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுமே ஏதாச்சும் ஃபைல்ல 777 கொடுப்பான். இப்படிதான் பெர்மிஷன் மாறும். நான் மட்டும் தான் மேனேஜ் பண்ணணும் அப்படி எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஏடிஎம் கார்டை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அதுமாதிரி நோட்டீஸ் போர்டில் உள்ளதை வந்து யார் வேணாலும் எடிட் பண்ற மாதிரி செட் பண்ணிட முடியாது. அதுமாதிரி ஃபைல்ஸுக்கு என்ன இருக்கு, நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற மாதிரி கீபேட் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் சர்வருக்குள்ள. அப்ப அந்த இடத்துல என்ன பெர்மிஷனா கொடுக்கணும், 400 கொடுத்தாதான் ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. வேற ஏதாச்சும் பார்த்துட்டு என்ன ஆயிடும், சர்வர் அக்சஸ் பண்ணிடலாம். இப்ப என்கிட்ட கீபேர்னு ஒண்ணு இருக்கு கரெக்டா, அது எதுக்காக உள்ளது, சர்வரை லாகின் பண்றதுக்காக உள்ளது. நான் மட்டும் தான் பார்க்கணும் 400 கொடுத்துருக்கேன். சப்போஸ் 444 நான் கொடுத்துருந்தா என்ன ஆகும், மிஸ்யூஸ் பண்ணிடலாம். இந்த கிரைட்டீரியாக்காக தான் ஃபைல் பெர்மிஷன் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. யூமா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்றதுதான். டிஃபால்ட்டா அது என்னவா இருக்குன்னா 0 அப்படியே தான் இருக்கும், பழைய தான். நம்ம போய் மாத்திக்கலாம், chmod கமெண்ட் கொடுத்து மாத்திக்கலாம். chmod இருக்குல்ல, chmodனா டெம்பரரி ஃபைல்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஃபைல் மட்டும் பெர்மிஷன் மாத்திடும். யூமாஸ்ட் எல்லா ஃபைலுக்குமே யாரு கிரியேட் பண்ணாலும் அதான் பெர்மிஷன். அதுக்கப்புறம் வேணா chmod வச்சு என்ன பண்ணிக்கலாம், உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்விஎம்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். முழுக்க வால்யூம் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், இதுதான் என்னோட EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஒரு லேப்டாப்க்கு நான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி சர்வர் கொடுக்குற ஸ்டோரேஜ், அதான் EBS. ஸ்டோரேஜ்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பிளாக் ஸ்டோரேஜ் which is EBS. another one is ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் S3 பாப்பீங்க. தென் ஃபைல் ஸ்டோரேஜ் EFS. AWS இருக்கிறது 3 ஸ்டோரேஜ் தான். ஒன்னு EBS, இன்னொன்னு EFS, இன்னொன்னு S3. இது 3 தான். பிளாக் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் ஸ்டோரேஜ். இது ஒரு சர்வருக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். சர்வர் எல்லாமே இதை அக்சஸ் பண்ண முடியாது. சர்வருக்கு ப்ரொவைட் பண்றது மட்டும்தான் EBS. நான் என்ன பண்ண போறேன், ஆட் நியூ வால்யூம், ஒரு வால்யூம் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 5, then another volume, ஒரு 4, another volume 3. இப்போ ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அதோட சைஸ் வந்து 256 SSD. ஸ்டோரேஜ் எவ்வளவுதான், 256 தான் இருக்கு. எனக்கு என்ன ஆகுது, சைஸ் பத்தல. நான் என்ன பண்றேன், புதுசா வாங்கி ஒரு சிப் போடுறேன், ஒரு 512 போடுறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி 256 ஒர்க்கிங்ல இருக்கு. ஆனா என்ன இல்ல, எனக்கு பத்த மாட்டேங்குது, நிறைய வேணா ஒரு 512 வாங்கி உள்ள போட்ட உடனே அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருமா? என்ன பண்ணணும், நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி இந்த சர்வர்லயும் டிஃபால்ட்டா வர்ற EBS என்ன ஆயிடும், ஒர்க்கிங்ல தான் இருக்கும். நான் ஆட் பண்ற வால்யூம்ஸ் என்ன ஆகும், நான் தான் கான்ஃபிகர் பண்ணணும். இது நானா தான் ஆட் பண்றேன், அதை புரிஞ்சுங்க. டிஃபால்ட்டா வர்றது இந்த 10 தான். சோ அது என்ன ஆகும், டைரக்டாவே ஒர்க்கிங்ல வந்துடும்.
நம்ம எதுவும் ஒர்க் பண்ணலாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க்கிங்ல இருக்கும். நான் போய் அங்க ஒரு ஃபைல சேவ் பண்ணிக்கலாம் என்ன வேணாம். ஆனா இதுமே நான் ஆட் பண்றேன்ல 5 4 3 இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒர்க்கிங்ல வராது. நான் தான் என்ன பண்ணணும், ஒர்க்கிங்க்கு வர வைக்கணும். விண்டோஸ்ல பார்த்திருப்பீங்க, சர்வர் மேனேஜர்ல போய் பண்ணுவோம் கரெக்டா. அதுதான் இங்கேயும் பண்ண போறோம், ஆனா லினக்ஸ்ல பண்ண போறோம். ஆன்லைன் நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? எஸ் சார். ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போறேன், அந்த சர்வருக்கு எக்ஸஸா கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ண போறேன். அது எனக்கு என்ன ஆகாது, உள்ள ஷோ பண்ணாது. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தணும். சிம்பிளா சொல்றேன், என்கிட்ட ஒரு எஸ்எஸ்டி ஒரு வால்யூம் இருக்குன்னு வைங்களேன். விண்டோஸ் மிஷின் தெரியும், லினக்ஸ் மிஷின் தெரியும், ரெண்டுத்துக்கும் ஒரே இதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு வால்யூம் விண்டோஸ்லயும் யூஸ் பண்ண முடியாது, அதே வால்யூம் லினக்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட் தான், யூஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அது GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இது CLI கமாண்ட் லைன். அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, பெட்ரோல் இருக்கு, பெட்ரோல் எதுல இருந்து வருதுன்னு தெரியுமா யாருக்காச்சும்? குரூட் ஆயில். இந்தியா தமிழ்நாடு சென்னையில உள்ள எல்லா ஸ்டேஷனுக்குமே குரூட் ஆயில் ஒரே இடத்துல தான் வரும், மணலி தமிழ்நாடு பெட்ரோல் கெமிக்கல்ஸ். ஆனா ரேட் இங்க சேஞ்ச் ஆகுதுல்ல. ஷெல்லில் பார்த்தா 118 போட்டுறான், ஜியோல பார்த்தா 105 போட்டுருக்கான், மத்ததெல்லாம் பார்த்தா 101 102 அது மாதிரி இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு பெட்ரோல் வேற டிஃபர் ஆகுது. அதுக்கு காரணம் அதை பிரிச்சு எடுக்கிற சப்ஸ்டன்ஸ். குரூட் ஆயில்ல இருந்தா பெட்ரோல் வருது, அதை செப்பரேட் பண்றதுக்கு அவர் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். அது மத்ததெல்லாம் கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருந்தாலும் ரேட்டு மாறுது. அதே மாதிரி இந்த ரெண்டு ஓஎஸ்க்கும் ஒரே ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணிதான் ஆகணும், அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஆகணும். CLIனா CLக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும், GUIனா GUIக்கு மாதிரி நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஆன்லைன் புரியுதா? ரோஹித், தமேன், சோஃபியா, எழில், சங்கீதா? எஸ் சார். எஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா நான் எத்தனை ஆட் பண்றேன், 5 4 3. டோட்டலா எவ்வளவு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன்? ஆல்ரெடி 10 இருக்கு, 15 19 22 GB ஸ்டோரேஜ் என் மிஷினுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா தனித்தனி டிஸ்க், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. என்னால முடிஞ்சா இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ஒரே டிஸ்க்ல கொடுத்துட முடியும். ஆனா நான் என்ன பண்றேன், தனித்தனியா டிஸ்க்ல கொடுக்குறேன். அப்பதான் எப்படி அட்டாச் பண்றது உங்களுக்கு தெரியும். சோ இங்க பாத்தீங்களா அட்வான்ஸ் ஒன்று இருக்கு, இதை கிளிக் பண்றேன். சைஸ் நான் கொடுத்தா 5, டெலீட் ஆன் டெர்மினேஷன் நோன்னு போட்டுருக்கு. அதுவே டிஃபால்ட் வால்யூமுக்கு பாருங்க, டெலீட் ஆன் டெர்மினேஷன் எஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? என் சர்வரை நான் டெலீட் பண்ணும்போது என்ன ஆகணும் இந்த வால்யூம், இது என்ன ஆயிடுது. ஆனா நான் மேனுவலா போட்டதுக்கு என்ன ஆகுது, டெலீட் ஆகாது. அதை எஸ்ன்னு மாத்திக்கணும். இல்லைன்னா வால்யூம் உங்களுக்கு டெலீட் ஆகாது, நீங்க தான் போய் வால்யூம் டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வால்யூம் டைப். இதுல மொத்தம் 7 டைப் இருக்கும். ஒண்ணுல SSD ஹார்ட் டிஸ்க். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? SD கார்டு, அது லேப்டாப்லயே SSDன்னு ஒண்ணு இருக்கு, சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஹார்ட் டிஸ்க்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் யாருக்கு தெரியுமா? ஹார்ட் டிஸ்க் எனக்கு ஸ்லோவா இருக்கும், ரீட் ரைட் எனக்கு என்ன பண்ண முடியாது, ஃபாஸ்டா பண்ண முடியாது. SSD என்ன பண்ணும், ஃபாஸ்டா பண்ணும். SSD காசு கூட, ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணும்போது SSD எனக்கு எவ்வளவு காசு கூட. இப்ப ஹார்ட் டிஸ்க்லாம் பெருசா இங்க யூஸ் பண்றது இல்லை, எல்லாருமே ஃபுல்லாவே SSD. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனாதான் என்ன ஆகும், என் OS மட்டும் SSDல வச்சிருப்பாங்க, பாக்கி எல்லாம் ஹார்ட் டிஸ்க் தான் வச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஸ்டோரேஜ் தான், 10 GB 10 GB தான், அதுல எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஆனா நம்ம ரீட் ரைட் பண்றோம்ல, அந்த இதுல போய் ஒண்ணு எழுதுறது, காப்பி பண்றது, ஷேர் பண்றது, இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும், ஸ்லோவா இருக்கும். ஹார்ட் டிஸ்க்ல SSDல ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி இங்க உள்ள ஒன்றுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் ஆகும். டிஃபரெண்ட் ஆனா என்ன ஆகும், காஸ்ட் வேரி ஆகும். இது வந்து ஜெனரல் பர்பஸ், GB2 இதெல்லாம் எதுக்காகனா நார்மலா ஒரே ஒரு வெப் ஆப்பை நான் போஸ்ட் பண்ணா அது கொடுக்குறது. இந்த IO1 IO2 எது ரெண்டு இருக்குன்னா ப்ரொடெக்ஷன் சர்வர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் ப்ரொடெக்ஷன் சர்வர்? என் சர்வர்ல அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த அப்ளிகேஷன் டவுன், அந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா எண்ட் யூசர் எல்லாருக்குமே என்ன ஆகும், டவுன் ஆயிடும். ரீசெண்ட் டைம்ல இந்த இன்ஸ்டா வாட்ஸ்அப்லாம் டவுன் ஆகுதுல, அதெல்லாம் சர்வர்ல தான் ரன் ஆகும். அந்த பர்டிகுலர் சர்வர் டவுன் ஆனா என்ன ஆயிடும், என் அப்ளிகேஷனே டவுன் ஆயிடும். அதுதான் ப்ரொடெக்ஷன் சர்வர். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த IO1 IO2.
இதோட இன்புட் அவுட்புட் ஸ்பீட் எனக்கு மாறிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப் டு 3000 வரைக்கும், அதுக்கு மேல போகாது. இது உங்களுக்கு ஐஓபிஎஸ்னா இன்புட் அவுட்புட் பர் செகண்ட், ரீட் அண்ட் ரைட், அதுதான். ஸோ தென் இது வந்து கோல்டு ஹெச்டிடி இதெல்லாம் இப்ப யூஸ் பண்றது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. எனக்கு இருந்தா போதும், நான் வந்து அடிக்கடிலாம் அதை அக்சஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்டோர். ஒரு லாக் பண்ணணும், என் லாஸ்ட் இயர் மொத்த லாகையும் நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இதனால புரியுதா? இது எல்லாமே ஸ்டோரேஜ் தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேவா? ஒரு யூஸ் கேஸுக்கும் ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நார்மலா எனக்கு போதுன்னா GB2 GB3 இது போதும். எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு வேணும் அப்படின்னா IO1 IO2. இதுல IO2 கொஞ்சம் காசு கூட இருக்கிறதுல, IO2 தான் காசு கூட. இதெல்லாம் எனக்கு ஃபைல ஸ்டோர் பண்ணா போதும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதெல்லாம் எனக்கு. ஓகேவா? இப்ப நான் போறது GB3 போய்க்கிறேன். ஓகே, தென் என்கிரிப்டட். என் வால்யூம் என்னால என்ன பண்ணிக்க முடியும், என்கிரிப்ட் பண்ணிக்க முடியும். என்கிரிப்ட்னா என்ன? வாட் இஸ் என்கிரிப்ட்? எதுக்காக என்கிரிப்ட் பண்ணுவாங்க? நம்மளோட வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம டைரக்டா இருக்க. புரியுதா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அது சேஃப்டிக்காக ஃபோக்கஸ் பண்றது. அது எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, என்கிரிப்ட் கொடுத்தா என்ன கேக்குது, வேல்யூ கேட்கல. இந்த இருக்கா KMS, கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இதை தனியா நம்ம சர்வீஸ்ல பார்ப்போம். இது வந்து AWS ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வீஸ். ஒரு வால்யூமை என்கிரிப்ட் பண்ணணும், ஒரு ஸ்டோரேஜா என்கிரிப்ட் பண்ணணும்னா இந்த சர்வீஸ் இருந்தாதான். அதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஒண்ணு இருக்கும், கீப்பர் இல்ல, KMS கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். கீப்பர் வேற, இது வேற. என்கிரிப்ட் பண்ணா அதுக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு கீ கொடுத்துடணும். அந்த கீயை திரும்ப நான் கொடுத்தாதான் அது டீக்ரிப்ட் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் AWS மேனேஜ் பண்றதா எனக்கு ஹைலி செக்யூரா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்ல, நம்ம டீக்ரிப்ட் போய்க்கலாம். ஓகேவா? KMS கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இப்போ இதே மாதிரி என்ன பண்றேன், இதுக்கும் SN கொடுத்துக்கிறேன், இதுக்கும் SN கொடுத்துக்கிறேன். இது புரியுதா? இதுல மொத்தமா 30 GB கொடுத்தா போதும். 30 GB வந்தா எனக்கு என்ன அது, இப்ப எதுக்காக நான் ஒரே இதுல ஈஸியா காட்டிட்டு போயிட முடியும் 30? எதுக்காக டிஃப்ரெண்ட் டிஸ்க் கொடுக்குறேன்னா, ரியல் டைம்ல டிஃப்ரெண்ட் டிஸ்க் தான் ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்ப என்ன ஆகும், இது மாதிரி உங்களுக்கு ஒரு தானா நான் தனித்தனியா கொடுப்பேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ். சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு லினக்ஸ் சர்வர் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல 10+, 5+, 4+ and 3 இந்த வால்யூமை உள்ள ப்ரொவைட் பண்ணி தனித்தனி டிஸ்கா. அதுதான் இங்க மேட்டர். சைஸ் முக்கியம் இல்ல, டிஸ்க் தான் மேட்டர். எவ்வளவு சைஸ் டிஸ்கா இருந்தாலும் இப்படிதான் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், லாகின் பண்ண போறேன். லாகின் பண்ணி இதெல்லாம் ஷோ ஆகுதா இல்லையான்னு பார்க்க போறேன். இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பேரு LVM, லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர். சோ லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இது வந்து அட்வான்ஸ் மெத்தட். இததான் இப்ப எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனல் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு, அது இப்ப யூஸ் பண்றது இல்ல. எதனாலனா, நான் ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணனா ரீசைஸ் பண்ணிக்க முடியாது. வாட் இஸ் ரீசைஸ்? எக்ஸ்ட்ரா வேணும்னா we can't add it. ஆட் பண்ண முடியாது. ஓகே, இருங்க அது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். நான் ஒரு LVM கிரியேட் பண்ணனும்னா எனக்கு 3 விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் PV, physical volume. Physical volume na ஒண்ணு இல்ல. Physical volume is just a real storage container. Hard disk or disk partition. Hard disk or disk partition. இப்ப நான் வச்சிருக்கேன்ல 5, 4, 3 இது எல்லாமே disk, hard disk. அததான் நான் என்னன்னு சொல்றேன், இங்க PV ன்னு சொல்றேன். புரியுதா? Physical volume, yes. Physical volume na ஒண்ணு இல்ல, it's a real storage container. கண்டெய்னர்னா ஒண்ணு இல்ல, ஹார்ட் டிஸ்க். இப்ப நான் ஆட் பண்ணிருக்க 5ங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க், 4ங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க், 3ங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க். தென் வால்யூம் குரூப். வால்யூம் குரூப் இஸ் லைக் கனெக்டிங் மல்டிபிள் டேங்க்ஸ் இன்டு ஒன் பிக் டேங்க். மல்டிபிள் டேங்க்ஸ் இன்டு ஒன் பிக் டேங்க். மல்டிபிள், இங்க டேங்க்னு ஏதோ சொல்றேன், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் சொல்றேன். இப்ப 5, 4, 3 இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், ஒன்னாக்க போறேன். அதுதான் வால்யூம் குரூப். அகைன் LV, லாஜிக்கல் வால்யூம். Logical volume is like dividing your big tank into smaller section for different use case. Again, ஒன்னா சேர்த்தன்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்,
ஸ்பிளிட் பண்ண போறேன். நீங்க கேட்கலாம், அது ஆல்ரெடி ஸ்பிளிட் ஆகி தான் இருக்கு, நீங்க மறுபடியும் ஒன்னா சேர்க்கறீங்க, மறுபடியும் ஸ்பிளிட் பண்றீங்க, எதுக்கு? கரெக்டா? ஆல்ரெடி என்னவாதான் இருக்கு, 5 தனியா, 4 தனியா, 3 தனியா. இந்த ஸ்கிரிப்ட் அனுப்பிடுவேன், இதை நான் அனுப்பிடுவேன், எழுதலாம் வேணாம். ஓகேவா? ஆல்ரெடி 5, 4, 3 எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அது எல்லாத்தையும் ஒன்னாக்க போறேன்னு சொல்றேன். அதுக்கு பேர் தான் வால்யூம் குரூப். அகைன் என்ன சொல்றேன், அதை சின்ன சின்னதா பிரிக்க போறேன்னு சொல்றேன். ஆல்ரெடி பிரிச்சுதான் இருந்துச்சு. நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, என்னால என்ன பண்ணிக்க முடியும், யூ கேன் கிரியேட், ரீசைஸ், delete a section without touching the actual tank. என்னோட ஆக்சுவல் டேங்கை டச் பண்ணாமையே, என்ன பண்ண, அஃபெக்ட் பண்ணாமையே இது எல்லாத்தையும் என்னால பண்ணிக்க முடியும். ரீசைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, சைஸ் பண்றது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கா, அந்த சர்வர்ல இப்ப என்ன பண்ணிருக்கேன், 5, அந்த டிஃபால்ட்டை விட்டுருங்க, டிஃபால்ட் எனக்கு வேணாம். 5, 4 and 3 இதுதான் என்னோட பிவி. இதை நான் பிவியா மாத்திடுறேன். அது ஈஸி தான். கமாண்ட் கொடுத்தா இது ஒரு பிவி, பிவி, பிவியா மாறும். அடுத்து என்ன பண்றேன், விஜி. விஜினா ஒண்ணு இல்ல, இது மூணையும் ஒன்னா சேர்க்கிறது பேர் தான். பட் வித்தவுட் டச்சிங் இட்ஸ் ஆக்சுவல் ஸ்டோரேஜ். ரியலா என்ன ஆகாது, அதை போய் எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது. மொத்தமா சேர்த்து எனக்கு என்ன ஆகும், 12 ஜிபியா வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டியா அதை பிரிச்சுக்கலாம். இது இது ரெண்டும் எனக்கு அஃபெக்ட் பண்ணாது, ரெண்டும் டச் ஆகாது அப்படின்னு சொல்றேன். இதுவே நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல போனீங்கன்னா, அதை ரீசைஸ் பண்றது கஷ்டம், டெலிட் பண்றது கஷ்டம், ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றது கஷ்டம், எல்லாமே எனக்கு என்ன ஆகும், கஷ்டமா இருக்கும். பிஜி வால்யூம் குரூப், ஆமா, அதுக்கான ப்ராசஸே அதுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறத பிவியா நான் மாத்தணும், ஓகேவா? அந்த வால்யூம் குரூப் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், சின்ன சின்ன எனக்கு ஏத்த யூஸ் கேஸ் மைண்ட் என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். புரியுதா? ஆன்லைன் யாருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது சொல்லுங்க, திருப்பி ஒரு சொல்றேன். சரி, யாருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது சொல்லுங்க, அகைன் சொல்றேன் கேஸ். தினேஷ் ஓகே, வேற? ரோஹித், சோஃபியா, எழில், சங்கீதா, பௌதார், நீதா, கமெண்ட் கிளியரா? இல்ல அகைன் சொல்லணுமா? ஒன் டைம் சொல்லுங்க சார். ஓகே, no issues. Why this is better than using disk directly? இதுக்கான யூஸ் கேஸ் இதுதான். டைரக்டா நான் யூஸ் பண்ணாம எதுக்கு எல்விஎம் யூஸ் பண்றேன்? ஃபிளெக்சிபிலிட்டி, ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். நார்மலா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். பேக்கப் ஈஸியா எடுத்துக்கும். 2-3 டிஸ்க ஈஸியா என்னால என்ன பண்ணிக்க முடியும், கம்பைன் பண்ணிக்க முடியும். தட் இஸ் விஜி. 2-3 டிஸ்க ஈஸியா கம்பைன் பண்ணிக்க முடியும். அது நார்மலாலாம் பண்ண முடியாது. ஒரு டிஸ்க்ல இருந்து இன்னொரு டிஸ்க் என்ன பண்ணிக்கலாம், ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதான் யூஸ் கேஸ். அப்போ அது கிரியேட் பண்ணியாச்சு. லேட்டர் அங்க போய் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க இப்ப எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னு வைங்களேன், புதுசா ஆட் பண்ணுவீங்க, அது காஸ்ட் தானே. இருக்கிறதே ரீசைஸ் பண்ணிக்கிட்டா, இப்போ உங்கள்கிட்ட 3 ஸ்டோரேஜ் இருக்கு கரெக்டா, 5 4 3 ஓகேவா? நான் 5ல எவ்வளவுனா ஆல்ரெடி 3 ஃபில் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 3 GB ஃபில் ஆயிடுச்சு. எல்லாத்துலயுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, 3 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும், 3 தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் என்ன ஆகுது, அகைன் 3க்கு வருது. எதுல கொண்டு போய் சேவ் பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க புதுசா ஒண்ணு உள்ள கொண்டு வருவீங்க. ஆனா 3 GB எங்க ஸ்டோரேஜ் இருக்கு, நான் என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியான்னு சொல்றேன். அதுக்குள்ளேயே ரீசைஸ் பண்ணிக்கும். புரியல? அந்த ரீசைஸ் இல்ல, இப்ப என்கிட்ட 3 GB ஒரு ஃபைல் வருது, ஓகேவா? ஆல்ரெடி 5 GB 3 GB ஃபில் ஆயிடுச்சு. அப்ப அங்க சேவ் பண்ண முடியாது கரெக்டா. 4 GB 3 GB ஃபில் ஆயிடுச்சு, அங்கேயும் சேவ் பண்ண முடியாது. 3 GB இல்ல, ஆனா 3 GB டேட்டா என்கிட்ட இருக்குல்ல. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், எல்விஎம் யூஸ் பண்ணா ரீசைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். யூஸ் பண்ணாததை கம்மி பண்ணிக்கலாம், யூஸ் பண்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல நீங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா அகைன் புதுசா போய் ஒன்று பை பண்ணணும். அதுக்கு என்ன ஆகும், காஸ்ட் ஆகும்.
ரீசைஸ்னா என்னன்னா இப்ப இருக்கிற சைஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன், எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்ப இதுல போய் எனக்கு 3 GB ஃபைல ஒன்னா சேவ் பண்ண முடியுமா முடியாது? நீங்க சொல்லுங்க. பண்ண முடியுமா? இப்போ ஃபைல்ல வந்து 3 யூஸ் பண்ணனால ரிமைனிங் 2 பிளஸ் நெக்ஸ்ட்ல 4ல 3 யூட்டிலைஸ் பண்ணனால 1 பேலன்ஸ். சோ அது 2 and 1 கம்பைன் பண்ணி புதுசா எல்விஎம்னா அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எல்விஎம் இல்லன்னா கம்பைன் பண்ண முடியாதுங்கறேன். ஓகே. இப்ப கம்பைன் பண்ண முடியாதுன்னா அந்த ஆப்ஷனே இல்லன்னு வைங்களேன். எனக்கு 3 GB ஃபைல சேவ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவீங்க? காசு கொடுத்து அகைன் இன்னொரு GB பை பண்ணும். அதுக்கு எப்படி கொலாஜ் பண்ணுவீங்க? உள்ள ஃபைல் மாறிடும், டேட்டா எனக்கு போயிடுமே கொலாஜ் பண்ணும்போது. நம்ம இஷ்டத்துக்குலாம் அங்க பண்ண முடியாது, நம்ம நினைக்கிறத அங்க பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க ஷிஃப்ட் பண்றதுன்னா முதல்ல சப்போஸ் அந்த 5 GB எனக்கு ஒரு ஹார்ட் டிரைவ்ல இருந்து வந்திருக்கணும். அவங்க ரியல் டைம்ல இதெல்லாம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு நமக்கு ஐடியாவே இருக்காது. ஒரே ஸ்டோரேஜ்ல இந்த 543 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். வேற ஸ்டோரேஜ்ல கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் இது. இன்னும் கன்ஃபியூஷன் ஆகுதா? என்ன கன்ஃபியூஸ் ஆகுது? எனக்கு ஒண்ணு வேணாம், இதை விட்டுருங்க. இப்ப 3 GB நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்துலயுமே ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு 3 GB ஃபைல மட்டும் ஆட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணா காசு கூட வருமே. 1 GB இப்ப 1 GB ஒரு 100 ரூபா வருதுன்னா மாசம் நான் 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும்ல, அது எனக்கு போக கூடாதுல்ல. ஆல்ரெடி ஆனா அங்க மொத்தமா சேர்த்தா 3 GB எனக்கு ஃப்ரீயா இருக்கு. கரெக்டா? நான் ஏன் அந்த இடத்துல போய் ஒரு 100 ரூபா கொடுக்கணும்? எல்லாத்தையும் ஒரே ஜிபியா போட்டு டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஃபுல் எம்டி ஸ்பேஸ்ல நம்ம அந்த ஃபைல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணலாம், ஆனா ஃபைலுக்கு சேஃப்டி போயிடாது. என்னோட ஃபைல்ஸ்க்கு என்ன ஆயிடும்? சேஃப்டி இருக்காது. எல்விஎம் நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்விஎம். இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, புதுசா ஆட் பண்ணி தான் மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? யூஸ் கேஸ் புரியுதா? ஆன்லைன் இப்போ புரியுதா? இன்னும் யாருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது? அதர்ஸ் புரியுது சார். சரி. சார் நீங்க சொல்ல வரது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதே அந்த ஃபைல்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே நம்ம வந்து எல்விஎம்க்கு மெத்தட்க்கு மாறிடணும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. எஸ். ஓகேவா? தேங்க்ஸ். இது கிளியரா? இப்போ எனக்கு எல்விஎம் வேணும்னா என்ன வேணும்? இதுதான் மெத்தட். பிவி பிசிக்கல் வால்யூம், வால்யூம் குரூப் அண்ட் லாஜிக்கல் வால்யூம். என் சர்வரை லாகின் பண்ணிக்கிறேன். EC2 -user sudo -n. இப்போ என் ஃபைல் மேனேஜர்ல போய் பார்த்தா எனக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் ஒர்க்கிங்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? அது கமாண்ட் என்னன்னா df-h disk file system -h னா ஹியூமன் ரீடபிள்ல காட்டு. ஹியூமன் ரீடபிள்ல காட்டு. இப்போ நான் df மட்டும் கொடுக்குறேன். ஏதாச்சும் புரியுதா? வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கு. கரெக்டா? இப்ப இதே இத df-hல போட்டனா சைஸோட காட்டுதான். ஜீனா ஜிபி, எம்னா எம்பி. இப்ப நம்ம இந்த சர்வருக்கு எவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வால்யூம்? டோட்டலா 22. இங்க எவ்வளவு டிஸ்ப்ளே ஆகுது? எனக்கு 10 தான் ஆகுது. 10 தான் டிஸ்ப்ளே ஆகுது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் 9.8 GB, அதுக்கப்புறம் 4 MB, 416 MB, 191 MB, 200 MB, 1 MB, 96 MB. மொத்தமா எவ்வளவுதான் இருக்கு? 10 தான் இருக்கு. நான் புதுசா ஆட் பண்ண 3 வால்யூம் எனக்கு என்ன ஆகல? ஷோ பண்ணல. கரெக்டா? அப்ப அத நான் என்ன பண்ணணும்? ஷோ பண்ண வைக்கணும். இதுதான் கான்செப்ட். இட்ஸ் a raw volume. ரானா என்ன? ரான்னு சொல்லுவோம்ல, ரா மெட்டீரியல் சொல்லுவோம், ரா மீட்னு சொல்லுவோம். எதுவுமே பண்ணாதது. அதை ப்ராசஸ் பண்ணாதான் எதா இருந்தாலும் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஒரு ரா மெட்டீரியல்ஸ் ப்ராசஸ் பண்ணாதான் எனக்கு வீடு கட்ட முடியும். ஒரு ரா மீட்டை குக் பண்ணாதான் என்னால சாப்பிட முடியும். அதே மாதிரி ரா வால்யூமை
லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இட்ஸ் அ ரா வால்யூம். அந்த வால்யூம் இதுக்காக உள்ளது அதுக்காக உள்ளதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ வால்யூம். எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த வால்யூம் எல்லாமே ஒரு காலத்துல வேற ஏதோ ஒரு யூஸர் யூஸ் பண்ணதுதான். கரெக்டா? அவர் அதை எப்படி வேணாலும் வச்சிருக்கலாம். நான் என்ன பண்ணணும், லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்எஸ் பிளாக், லிஸ்ட் பிளாக் ஒர்க்கிங்ல தான் இல்ல, ஆனா கனெக்ஷன்ல இருக்குல்ல. 3 வால்யூமே என்னவா இருக்கு, என் சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா என்ன ஆகல, ஒர்க்கிங் ஸ்டேஜ்ல இல்ல. இங்க ஷோ ஆகுது பாருங்க, புரியுதா? எதெல்லாம் ஒர்க்கிங்ல இருக்குன்னு தெரியும். ஒர்க்கிங்னா நான் யூஸ் பண்றது என்ன தெரியும் பாருங்க, அந்த ஃபைல் சிஸ்டம் பேரு, அந்த ஃபைல்ஸோட சைஸ், எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அவைலபிள் பண்ணிருக்காங்க. மவுண்டட் ஆன், அதாவது பர்டிகுலரா இதுல நான் சேவ் பண்ணணும்னா எங்க போய் சேவ் பண்ணணும். இப்ப இந்த டிஎம்பிஎஸ்ல போய் நான் சேவ் பண்ணணும்னா டெவ்வுக்குள்ள எஸ்ஹெச்எம்னு ஒரு டைரக்டரி இருக்கு, அங்க போய் சேவ் பண்ணா எதுல சேவ் ஆயிடும், இந்த டிஎம்பிஎஸ்ல சேவ் ஆயிடும். அதுவே இந்த டெவ் XVDA2ல போய் நான் சேவ் பண்ணணும்னா எங்க போய் சேவ் பண்ணணும், /bootக்குள்ள EFI. ஏன்னா இது GUI இல்ல, GUIல தான் என்ன பண்ணுவோம், லைக் இப்படி போயிட்டு கிளிக் பண்ணா உள்ள போயிடும். கரெக்டா? லினக்ஸ்ல பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு டைரக்டரி ஒன்னு கிரியேட் பண்ணுவேன். அந்த டைரக்டரியும் அந்த வால்யூம், சரி இதை இப்ப பத்தி பேசணும்னா இது ரெண்டுத்துக்கு பாத்துக்கலாம். மவுண்டட் ஆன்னா ஒண்ணு இல்ல, இந்த வால்யூம்ல நான் ஸ்டோர் பண்ணணும்னா எங்க போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவேன் எனக்கு. தட்ஸ் இட். அதை எப்படி நான் சொல்றேன், ஓகேவா? நோ இஷ்யூஸ், போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப இதுல எனக்கு இது 3 காட்டல. கரெக்டா? விச் மீன்ஸ் என் சர்வர்ல கனெக்ட்ல தான் இருக்கு, ஆனா யூசேஜ்ல இல்ல. புரியுதா? இது எல்லாமே எங்க இருக்குன்னா டெவ்வுக்கு கீழே தான் இருக்கும். /dev cd/ls போட்டீங்கன்னா டெவ்னு ஒரு டைரக்டரி இருக்கா, இதுக்குள்ளதான் நீங்க அட்டாச் பண்ற வால்யூம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கும். இது புரியுதா? டிஃபால்ட்டாவே இதுல தான் இருக்கும். டைரக்டா எங்க தான் போகணும், டெவ்க்குள்ள போனா இது 3மே இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் LVM கிரியேட்னா PV கிரியேட் பண்ணணும். ஸோ PV எஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன், எதுவுமே என்கிட்ட இல்ல. PV created /dev, டெவ்க்குள்ள என்ன இருக்கு, XVDB. XVDனா ஒண்ணு இல்ல, லோக்கல் டிஸ்க் ABC நம்ம விண்டோஸ்ல வச்சிருக்கோம்ல, அதுமே இங்க XVD. dev XVDC /dev XVDB. கமாண்ட் புரியுதா? PVயை கிரியேட் பண்ணு. எங்க இருக்கு என்னோட வால்யூம், டெவ்வுக்குள்ள XVDB XVDC இதுக்கு மேல இருக்கும் பாருங்க, நேம் இருக்கா, XVDB 5 XVDC 4 XVDD 3GB. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், PVயா மாத்துறேன். இது எல்லாமே எங்க இருக்கு, டெவ்வுக்குள்ள இருக்கு. அதான் கமெண்ட் PV create /dev XVDB கொடுத்துட்டு என்டர். என்ன வந்திருக்கு, பிசிக்கல் வால்யூம் கிரியேட்டட். இப்ப PVS கொடுக்குறேன், இருக்கா? என் PVயோட நேம், அதோட சைஸ் என்ன, எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, நான் என்ன யூஸ் பண்ணல. அடுத்து என்ன பண்ணணும், VG கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஃபைலா ஒரே வால்யூமா மாத்த போறேன். இந்த கமெண்ட் தான் இப்ப கொடுத்தோம். கரெக்டா? VG, அந்த VGக்கு ஒரு நேம். ஏன்னா 4-5 வால்யூமும் ஒன்னா ஆக்க போறேன். அப்ப நான் கால் பண்றப்ப ஏதாச்சும் ஒரு நேம் தான் கால் பண்ணும். அந்த VGக்கு ஒரு நேம். என்னோட PV எல்லாம் எங்க இருக்கு, புரியுதா? என் PV எல்லாம் எங்க இருக்கு. சோ VGS கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் VG இருந்தா உங்களுக்கு ஷோ ஆகும், இல்ல ஷோ ஆகும். VG கிரியேட்டட். அந்த VGக்கு ஒரு நேம், மை VG. இந்த VGக்கு ஒரு நேம். ஏன்னா 4-5 வால்யூமும் நான் ஒன்னா ஆக்க போறேன். அதுக்காக என் PVs எல்லாம் எங்க இருக்கு, டெவ்வுக்குள்ள XVDB, டெவ்வுக்குள்ள XVDC டெவ்வுக்குள்ள XVDB. இங்கதானே இருக்கு. இதுதான் என் PV. என்ன ஆயிடுச்சு, வால்யூம் குரூப் மை VG சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட். அதாவது இப்ப இந்த 3 வால்யூம் நான் ஒன்னா ஆக்கிட்டேன்னு அர்த்தம். இப்ப VGS கொடுக்குறேன் பாரு, மை VG. அதுல எத்தனை PV இருக்கு, 3 PV இருக்கு. அதோட சைஸ் என்ன, 12GB. 11.99 12GB. அதுல எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, 11.99 ஃப்ரீயா இருக்கு.
இன்னும் நான் என்ன பண்ணல, பிவியா மாத்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், பிவிஸா அதை மாத்துறேன். தென் அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நேம் கொடுத்து நான் என்ன பண்ணேன், விஜியா மாத்திட்டேன். இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், அதுல ஒரு போர்ஷனை எல்வியா எடுக்க போறேன். அதுல ஒரு போர்ஷன் மட்டும் என்ன பண்ண போறேன், எல்வியா எடுக்க போறேன். ஓகேவா? அதுக்கு என்ன கமெண்ட்னா, அகைன் எல்வி கிரியேட்டிவ், எல்வி கிரியேட்டிவ் ஹைஃபன் கேபிட்டல் எல் அப்படின்னா சைஸை மென்ஷன் பண்றேன். எனக்கு எவ்வளவு சைஸ் வேணும், சப்போஸ் அந்த எல்விக்கு ஒரு 2GB 3GB 4GB கேபிட்டல் எல் 4GB. அந்த எல்விக்கு நேம் ஹைஃபன் என்ன நேம், எல்வி டேட்டா நான் கொடுத்துருக்கேன். எந்த விஜில இருந்து எடுக்க போறீங்க, விஜியோட நேம். ஒண்ணு இல்ல, எல்வி கிரியேட்டட் சைஸ் எவ்வளவு கொடுக்க போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4GB வச்சுப்போம். ஹைஃபன் கேபிட்டல் எல் 4G. நான் கிரியேட் பண்ற எல்விக்கு ஒரு நேம் ஹைஃபன் எம். ஹைஃபன் எம்னா நேம் மை எல்வி 01. மை எல்வி இல்ல எந்த நேம் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இதுதான் வைக்கலாம் அவசியம் இல்லை, நான் வைக்கிற நேம் தான் நீங்களும் வைக்கணும் அவசியம் இல்லை. எந்த நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வச்சுக்கலாம். பட் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரிமைண்ட் வச்சுக்கணும். எந்த விஜில இருந்து எடுக்க போறேன், மை விஜி. ஏன்னா மல்டிபிள் விஜி இருந்தா என்ன பண்றது, நான் ஒரு எல்விஎம் கிரியேட் பண்ண போறேன். அந்த எல்விஎம் சைஸ் என்ன, 4GB. அந்த எல்விஎம் சைஸ் பேர் என்ன, மை எல்வி 01. எந்த விஜில இருந்து எடுக்க போறேன், மை விஜில இருந்து. லாஜிக்கல் வால்யூம் கிரியேட்டர். இப்ப எல்எஸ் பிளாக் கொடுக்குறேன். மை விஜி, அந்த மை விஜில மை எல்வி 01 4GB எல்விஎம். கிளியரா? இது 3 டவுட் இருக்கா ஏதாச்சும், பிவி விஜி எல்வி? ஆன்லைன் இருக்க டவுட் இருந்தா சொல்லுங்க, அகைன் நான் இதை கிளாரிஃபை பண்றேன். ஆன்லைன் கிளியரா? அது சார் நம்ம முன்னாடி நீங்க அந்த பிக்சர்ல காமிக்கும் போது ஒரு 15GBனா 15GBயே நம்ம எல்விஎம்மா மாத்திட்டு அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்டிஷன் மட்டும்தான் எல்வியா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது நான் ஒன்ஸ் விஜி கிரியேட் பண்ணிட்டா எனக்கு ஏத்த மாதிரி நான் என்னால எல்வி கிரியேட் பண்ணிக்க முடியும். செஞ்சதா இதான் கான்செப்ட். ஒன்ஸ் நான் விஜி கிரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எல்வியை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த எல்விஎம் தான் நான் பிரிச்சு யூஸ் பண்றேன். ஓகேவா? மொத்தமா எல்விஎம் மாத்தணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் விஜியா மாத்திட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தேவையான சைஸை நான் எல்விஎம்மா மாத்திக்க முடியும். புரியுதா சங்கீதா? ஓகே சார். இப்ப வேணும்னா நம்ம ஆட் கூட பண்ணிக்கலாம். இன்னும் கூட வேணும்னா நம்ம அந்த 4GB அது எல்வியா மாறிடலாம். ஓகேவா? இன்னொன்னு எல்வி வேணும்னா கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், வேற ஒரு யூஸ் கேஸ்க்காக. இப்ப LV2 வேணாலும் அதுவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்ப நான் ஒரு எல்விஎம் பண்ணிட்டேன். இப்ப இது எனக்கு ஷோ ஆகுமான்னு கேட்டா ஷோ ஆகாது. DFFNSல இது எனக்கு ஷோ ஆகாது. எப்பதான் ஆகும், அதை நான் ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணாதான் ஆகும். இது வரைக்கும் கிளியர்ல? நெக்ஸ்ட் MKFS மேக் ஃபைல் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம்னா என்ன, ஃபைல் சிஸ்டம்னா என்ன? என் லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம். எப்படி போனுக்கு ஃபைல் மேனேஜர், லேப்டாப்புக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதே மாதிரி லினக்ஸுக்கு ஃபைல் சிஸ்டம். நான் என்ன பண்ண போறேன், மேக் ஃபைல் சிஸ்டம், ஃபைல் சிஸ்டமா மாத்த போறேன். டாட்டை வச்சுட்டு டேபை 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஃபைல் சிஸ்டத்தோட டைப்ஸ். இது எல்லாமே ஃபைல். இதுல 2 தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு MKFS ext4, இதுதான் கரண்ட் வெர்ஷன். ext3 இருக்கு, ext2 இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. MKFS ext4, MKFS XFS, இது 2 தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இது 2த்துக்கு என்ன வித்தியாசம்னா, ext4 எப்படி வேணாலும் என்ன கம்மியாவும் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். ஆனா MKFSங்கிறது இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியாது. என் வால்யூம் என்ன மட்டும் தான் பண்ண முடியும், இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியாது. இது எதுக்காகனா என்னோட வால்யூமை லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்த போறேன். அதுக்குள்ள கமெண்ட் தான் MKFS. புரியுதா? சோ என்ன ஃபார்மட்ல மாத்த போறேன், ext4. எங்க இருக்கு என் வால்யூம், என்னோட எல்விஎம் எங்க இருக்கு, /devக்குள்ள. அங்க எங்க மை விஜி LV0.
டெவுக்குள்ள மைவிஜின்னு ஒன்று பிரிச்சுட்டேன். அந்த மைவிஜிக்குள்ள என்ன பண்ணிட்டேன், ஒரு எல்விஎம் கிரியேட் பண்ணிட்டேன். என்டர். என்ன வந்து பாருங்க, கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃபைல் சிஸ்டத்தோட UUID ஓகேவா, அதாவது அந்த பிளாக் ஐடி ஒரு இதுக்கு எனக்கு என்ன ஆகும், ஒரு பிளாக் ஐடி கிரியேட் ஆகும். தென் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் இப்போ என்ன பண்ணுச்சு, அந்த வால்யூம் ஃபைல் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ எனக்கு DF5 ஃபைனான்ஸ்ல காட்டுமானா காட்டாது. ஏன்னா ஒரு டைரக்டரி கூட நான் மவுண்ட் பண்ணணும். ஏன் டைரக்டரி கூட பண்ணணும்னா இதை இப்ப கிளிக் பண்ணி என்னால உள்ள போக முடியாது. அதான் இங்க ப்ராப்ளம். எதுவுமே என்ன பண்ண முடியாது, பட்டன் கிளிக்ல கொடுக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ண போறேன், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிடுவேன். அந்த டைரக்டரியும் இந்த வால்யூமையும் மவுண்ட் பண்ணிடுவேன். சோ அந்த டைரக்டரிக்குள்ள என்னெல்லாம் நான் சேவ் பண்றேனோ அதெல்லாம் எங்க போய் சேவ் ஆயிடும், அந்த பர்டிகுலர் வால்யூம்ல போய் எனக்கு சேவ் ஆயிடும். நான் சொல்றது புரியுதா? இது GUI இல்ல, டைரக்டா கிளிக் பண்ணி உள்ள போய் என்னால என்ன பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது. இதான் கான்செப்ட். டைரக்டா சேவ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றேன், அதுக்காக ஒரு வால்யூம் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். டைரக்டரினா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி என் வால்யூமையும் என் ஃபோல்டரையும் என்ன பண்றேன், மவுண்ட் பண்ணிடுறேன். மவுண்ட் பண்ணிட்டு அந்த டைரக்டரியில என்னெல்லாம் நான் சேவ் பண்றேனோ அது எல்லாமே எங்க ஆயிடும், அந்த பர்டிகுலர் என்னோட LVMல சேவ் ஆயிடும். LVMனு இல்லை, எல்லா கான்செப்டும் தான், எல்லா கான்செப்டுமே அதுதான். ஒரு இதுல லினக்ஸ்ல எனக்கு ஒரு வால்யூம் இருக்கு அப்படின்னா அதை நான் ஒர்க்கிங் கொண்டு வரணும்னா கண்டிப்பா டைரக்டரி இல்லாம இங்க பண்ண முடியாது. அது எக்ஸிஸ்டிங் டைரக்டரியா இருக்கலாம், புது டைரக்டரி ஆகலாம், அது உங்க விஷயம். டைரக்டரி இருந்தாதான் என்ன ஆகும், இங்க யூஸ் ஆகும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அது வரையும் நான் சும்மா தான், அதுக்கு நீங்க வாங்கிட்டீங்க இப்போ வால்யூமை பே பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஆனா நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி MKDIR கிரீன்ஸ் மேக் டைரக்டரி வெளில வந்துடுறேன். MKDIR கிரீன்ஸ் ஒரு டைரக்டரி நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப CD கிரீன்ஸ் LS எந்த விதமான ஃபைல் இல்லையா, எந்த ஃபைலுமே இல்லை. நான் CD கொடுத்து வெளில வந்துடுறேன். ஒரே ஒரு கமெண்ட் தான், மவுண்ட். என் சோர்ஸ் எங்க இருக்கு, இதுல எது என் சோர்ஸ், என் டைரக்டரி சோர்ஸா என் வால்யூம் சோர்ஸா? என்கிட்ட ரெண்டு இருக்கு. இப்ப வால்யூம் ஒன்று இருக்கு, டைரக்டரி ஒன்று. இது ரெண்டையும் தான் என்ன பண்ண போறேன், கனெக்ட் பண்ண போறேன். இதுல எது சோர்ஸ், வால்யூம் தான் சோர்ஸ். வால்யூமோட பார்த்து என்ன, myvg mylv0. வால்யூம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வால்யூமை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு என் டைரக்டரி கொடுக்கலாம். ஓகேவா? என்டர். எரர் அடிக்குதா, எரர் அடிக்கிறதுனால நம்ம பண்ணது கரெக்ட். இப்ப DF-H கொடுக்குறேன். கடைசியா பாருங்க, அடாயிடுச்சா? அதாவது இப்ப இந்த டெபுக்குள்ள மேப்பர்னா ஒண்ணுலாம் LVM அர்த்தம், அதுதான் இங்க ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகேவா? தென் myvg myLVMல நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணணும்னா எங்க போய் ஸ்டோர் பண்ணணும், டைரக்டா /root/greens குள்ள போய் என்ன பண்ணணும், நீங்க ஸ்டோர் பண்ணணும். புரியுது? MKFS தானே கேக்குறீங்க? அதான் லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வால்யூமை சேஞ்ச் பண்றேன். அந்த இடத்துல என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் என்கிட்ட ஒரு ஃபார்மேட்ல இருந்தா மொத்த இது எனக்கு ஃபார்மேட் ஆயிடும். லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டேன். ஃபார்மேட் சேஞ்ச் பண்ற மாதிரி. நீங்க தானே சொன்னீங்க ஒரே வால்யூமே என்னால லினக்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும், அந்த ஃபார்மேட் நடக்கணும்ல, அந்த ஃபார்மேட் தான். ஓகே, அது ஒரு ரா வால்யூம் லினக்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நான் மாத்துறது தான் MKFS. அதுல எந்த ஃபார்மேட்னா ext4 கொடுத்து மவுண்ட் பண்ணிட்டேன்னா, இப்ப CD கிரீன்ஸ் அதுக்குள்ள போறேன். ஒரு ஃபைல் கிரியேட் இருக்கா, class+1. இது டைரக்டரியோட மவுண்ட் ஆனாதான் வரும். இப்ப நான் என்ன பண்றேன், ஃபைலை கிரியேட் பண்றேன். டச் AWS DevOps 3 ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபைல் இருக்கா, CD வெளில வந்துடுறேன். என்ன கிரியேட் பண்ணேன், U-mount நான் பண்ண மவுண்ட் இப்ப என்ன பண்ண போறேன், பிரிக்க போறேன். எனக்கு தேவையில்ல மவுண்ட் அப்படின்னு எங்க இருக்கு, கிரீன்ஸ்ல இருந்து நான் பண்ண மவுண்ட் இப்ப என்ன பண்ண போறேன், செப்பரேட் பண்ண போறேன். என்டர். CD கிரீன்ஸ்குள்ள போறேன், LS போறேன். ஃபைல் இருக்கா, நான் கிரியேட் பண்ண ஃபைல்னா எங்க, நான் ஃபைல் கிரியேட் பண்ணல AWS Azure DevOps எதுக்குள்ள பண்ணேன், கிரீன்ஸ்குள்ள தான் பண்ணேன். இப்போ எங்க பண்ணேன் ஃபைல்னா,
அப்படியே சிடி கொடுத்த வெளில வரேன், இன்னொரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்றேன், எல்லோன்னு மவுண்ட் டெவ் ஐவிஜி மைஎல்ஓ கொடுத்து எல்லோக்குள்ள எந்த ஃபைலுமே இல்லை. கரெக்டா? சிடி எல்லோ என்ன நடக்குதுன்னு புரியுதா? வால்யூமை அக்சஸ் பண்றதுக்கு தேவையான கேட்டு தான் அந்த டைரக்டரி. புரியுது? வால்யூம் அக்சஸ் பண்ணா எனக்கு என்ன வேணும்? ஒரு டைரக்டரி வேணும். மற்றபடி எல்லா ஃபைலும் எங்க தான் ஸ்டோர் ஆகும்? அந்த வால்யூம்ல தான் ஸ்டோர் ஆகும். கிரீன்ஸ்குள்ள மவுண்ட் பண்ணேன், கிரீன்ஸ்ல போய் ஃபைல ஸ்டோர் பண்ணேன், அது எங்க ஸ்டோர் ஆயிடுச்சு? வால்யூம்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. திரும்ப அன்மவுண்ட் பண்ணிட்டேன், இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அகைன் மவுண்ட் பண்ணேன், அந்த டைரக்டரி ஸ்டோர் ஆகும். அது ஒரு கேட் மாதிரி. டைரக்டரிங்கிறது எப்படின்னா ஒரு கேட் மாதிரி. அந்த டைரக்டரிக்குள்ள ஸ்டோர் ஆகுது, அந்த டைரக்டரி வயா அந்த வால்யூம்ல எனக்கு ஸ்டோர் ஆகும். புரியுதா? ஆன்லைன் புரியுதா? அது சோ ஃபைல்ஸ் எதுவுமே டெலீட்டே ஆகாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? நம்ம ஃபோல்டரை டெலீட் பண்ணா கூட உள்ள இருக்க ஃபைல்ஸ் எதுவும் ஆகாதுன்னு சொல்ல வரீங்களா? மவுண்ட் பண்ணிருந்தா டெலீட் பண்ண முடியாது, அன்மவுண்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணலாம். அந்த வால்யூம் கூட நீங்க மவுண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபைல் என்ன பண்ண டைரக்டரி டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா அது கனெக்ஷன்ல இருக்கு. அன்மவுண்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா? அன்மவுண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வேற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணா அதுக்குள்ளேயே சேஃபா இருக்கும் அப்படின்றதான் நான் கேக்குறேன். என்னோட இது வந்து இப்போ வால்யூம்ல சேஃபா இருக்கு. இந்த வால்யூமை அக்சஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு டைரக்டரி அதான் வரும். வால்யூம் கரெக்டா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, சி டைப் எல்லா போன்லயும் சி டைப் தான். ஹெட்போன் ஜாக் கொடுக்கறது இல்ல, 3.5 mm பழைய ஹெட்போன் ஜாக் எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? அது இப்ப கொடுக்கறது இல்ல. இப்ப என்னோட சி டைப்ல என்னோட ஹெட்போன் ஜாக்கை நான் இன்சர்ட் பண்ணா எனக்கு என்ன வேணும்? கனெக்டர் வேணும். கரெக்டா? இடையில இன்பிட்வீன் எனக்கு என்ன ஆகும்? ஒரு கனெக்டர் வேணும். அந்த கனெக்டர் தான் இங்க டைரக்டரின்னு சொல்றேன். என் போன் தான் என் வால்யூம், நான் சேவ் பண்ற ஃபைல் தான் அந்த ஹெட்போன் ஜாக். இன்பிட்வீன்ல ஒரு கனெக்டர் தான் டைரக்டரி. டைரக்டரி இருந்தா பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அவ்வளவுதான். இப்ப புரியுதா சங்கீதா? எஸ் சார். அதர்ஸ் கிளியரா? எஸ் சார். எஸ் சார். எழில் கிளியரா? எஸ் சார். சரி, இப்ப நம்ம பண்ணிருக்க வரையுமே இட்ஸ் a டெம்பரவரி மவுண்ட். இதுக்கு பேர் என்ன? டெம்பரவரி மவுண்ட். டெம்பரவரி மவுண்ட்னா ஒண்ணு இல்ல, என் சர்வர் ரீஸ்டார்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல நானே ஸ்டாப் பண்ணிடுறேன், திரும்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டார்ட் பண்ணுவேனா? அப்ப இது எனக்கு வந்து மவுண்ட்ல இருந்தாலும் அன்மவுண்ட் ஆயிடும். நான் என்ன சொல்றேன் புரியுதா? மவுண்ட் பண்ணிடுறேன், மவுண்ட் பண்ணிட்டு நான் சர்வரை ரீஸ்டார்ட் பண்றேன், அப்ப என்ன ஆயிடும்? அன்மவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். நான் தான் வந்து என்ன பண்ணணும்? மவுண்ட் பண்ணணும். ஒரு தடவை பண்ண முடியாது, மறந்துடுவோம். அப்ப நான் என்ன பண்ணணும்? பெர்மனன்ட் மவுண்ட் பண்ணுவோம். பெர்மனன்ட் மவுண்ட் எங்க பண்ணணும்? கிளாஸ் இடிசிக்குள்ள எஃப்எஸ் டேப்னு ஒரு ஃபைல் இருக்கு. கிளாஸ் இடிசிக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? எஃப்எஸ் டேப்னு ஒரு ஃபைல் இருக்கு. அங்கதான் என்ன பண்ண முடியும்? பெர்மனன்ட் மவுண்ட் பண்ண முடியும். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். பெர்மனன்ட் மவுண்ட் எங்க பண்ணுவீங்க? ஒரு வால்யூமை எங்க மவுண்ட் பண்ணுவீங்க? பெர்மனன்ட் மவுண்ட் எப்படின்னா இடிசிக்குள்ள எஃப்எஸ் டேப்னு ஒரு ஃபைல் இருக்கு, அங்க போய் நான் என்ன பண்ணணும்? என் வால்யூமுக்கான என்ட்ரியே கொடுத்துட்டா பெர்மனன்ட் மவுண்ட் ஆயிடும். அது என்ட்ரி தான், ஒரு ஃபைல் தான். போய் என்ட்ரி கொடுக்கணும். என்ன என்ட்ரி கொடுக்கணும்னா என் வால்யூமோட பிளாக் ஐடி. என் வால்யூமோட பிளாக் ஐடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது எப்படி எடுக்கணும்னு. சிடி பிளாக் ஐடி, ஜஸ்ட் பிளாக் ஐடி மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா வால்யூமோட பிளாக் ஐடியும் கொடுத்துரும். எனக்கு தேவை என்ன? என்னோட வால்யூம் பிளாக் ஐடி ஸ்லாஷ் டெவ் இதான் வால்யூம் வந்துருச்சா? இது அப்படியே என்ன பண்ணுங்க? காப்பி பண்ணிடும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த டபுள் கோட்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என் வால்யூமோட பிளாக் ஐடி கொடுத்துட்டேன். இந்த வால்யூமை நான் எங்க மவுண்ட் பண்ணியிருக்கேன்? எங்க மவுண்ட் பண்ணியிருக்கேன்? மவுண்ட் பண்ணிட்டேன். அது பெர்மனண்டா மவுண்ட் பண்ணல, ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணிருக்கேன்ல. இப்ப ஆக்சுவலா இப்ப இந்த வால்யூம் அக்சஸ் பண்ணா எங்க போகணும்? எல்லோ மாத்திட்டோம்ல, எல்லோ கரெக்டா? இப்ப எல்லோ எங்க இருக்கு? PWD பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்தனா எங்க இருக்கு? ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ள ஸ்லாஷ் எல்லோ. புரியுதா? என்னோட என் எல்லோவோட பார்க்க சொல்றேன். ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ள ஸ்லாஷ் எல்லோ. என்ன ஃபார்மட்ல மாத்திருக்கேன்?
ext4 புரியுதா? என் பிளாக் ஐடி அந்த எந்த மவுண்ட் பண்ணியிருக்கேன், எந்த ஃபார்மட்ல பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் 0 0 டிஃபால்ட்னா ஒண்ணு இல்ல, டிஃபால்ட்டா உள்ள பெர்மிஷன் எல்லாமே வந்துடும். ரீசைஸ் பண்ணது எல்லாமே எனக்கு என்ன ஆயிடும், இது எனக்கு வந்துடும். கடைசியா 0 0. இந்த லைனை எங்க கொண்டு போய் நான் கொடுக்கணும், இந்த ஃபைலுக்குள்ள கொடுக்கணும். இன்னொரு மெத்தட்லயும் கொடுக்கலாம். /dev myvg /mylv01 /root yellow ext4 defaults 0 0. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதுல பாத்த ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன், அதுல ஐடியை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இது ரெண்டுல எனக்கு இதுதான் சேஃப் ஃபைல். அதுக்கு இது சேஃபெல்லாம் இல்லைன்னு சொல்ல, இதுவும் சேஃப் தான். இதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஒரு ஸ்டெப் சேஃப் அதிகம். இதை நான் இப்ப எங்க கொடுக்கணும், எஃப்எஸ் டேப்ல கொடுக்கணுமா? ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிட்டேன். cd +etc ls கொடுத்தோம்னா எஃப்எஸ் டேப்னு எனக்கு ஒரு ஃபைல் கொடுக்கும். இருக்கா ஒயிட் கலர்ல எஃப்எஸ் டேப். இதான் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பாஸ்வேர்ட்னு ஒரு ஃபைல் பார்த்துருப்போம், தென் குரூப் பார்த்துருப்போம், ஷேடோ பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எஃப்எஸ் டேப்னு ஒரு ஃபைல் பார்க்க போறேன். நீங்க என்ன கொடுங்க, vi எஃப்எஸ் டேப். வேற ஒரு பாத்துல போய் எஃப்எஸ் டேப்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஃபைல் கிரியேட் ஆயிடும், ஆனா ஒர்க் ஆகாது. இந்த பாத்துல வந்து vi எஃப்எஸ் டேப் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். நீங்க வேற பாத்துல போனா அந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்காது, புதுசா கிரியேட் பண்ணிடும். ஏங்க அந்த ஃபார்மட்ல தானே இருக்கு, uuid எந்த பாத்து, தென் எந்த ஃபார்மட்ல இருக்கு, டிஃபால்ட் 0 0. இது அப்படியே நான் என்ன பண்றேன், இன்சர்ட் மோடு இத காப்பி பண்ணி ரைட் ஓகேவா, எஸ்கேப் :w2 எக்ஸ்க்ளமேட்டரி. இங்க தான் எக்ஸ்க்ளமேட்டரி, இது முக்கியமான ஃபைல். என்ன பண்றோம், எக்ஸ்க்ளமேட்டரி கண்டிப்பா போடுங்க, என்டர். இப்போ சொல்லுங்க, அது ஒரு ஃபைல், ஜஸ்ட் ஒரு ஃபைல். அங்க போய் என்ன வேணாலும் என்னால என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது கரெக்டா தப்பா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் a ஃபைல், நான் எழுதுறதுதான் அது. கரெக்டா? இப்போ நான் கொடுத்துருக்கிறத செக் பண்ணணும்னா மவுண்ட் -a இந்த கமெண்ட் இருக்குன்னா செக் பண்றதுக்காக இந்த கமெண்ட் கொடுத்தா உடனே எஃப்எஸ் டேப்ல போய் செக் பண்ணணும், கொடுத்துருக்க என்ட்ரிஸ் கரெக்டா, எதுவும் தப்பா கொடுத்துருக்காங்களா, என்ன இருக்கு, எனக்கு எந்த விதமான எரரும் அடிக்கல. அப்ப நம்ம கொடுத்துருக்க என்ட்ரி கரெக்ட்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கு பேர் தான் பெர்மனன்ட் மவுண்ட். பெர்மனன்ட் மவுண்ட் எங்க பண்ணுவீங்கன்னா, இடிசிக்குள்ள எஃப்எஸ் டேப்னு ஒரு ஃபைல் இருக்கு, அதுல போய் என் பிளாக் ஐடி எந்த டைரக்டரி கூட மவுண்ட் ஆயிருக்குமோ அந்த பார்த்து என்ன ஃபார்மட்ல மாத்தி இருக்கேன், டிஃபால்ட் 0 0 கொடுத்து ஃபைல க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு மவுண்ட் -a கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பெர்மனன்ட் மவுண்ட். இப்ப மிஷின் எத்தனை தடவை என்ன பண்ணாலும் என்ன ஆகாது, அன்மவுண்ட் ஆகாது. கிளியரா? ஆன்லைன் கிளியரா? இதுல டவுட் இருக்கா? பெர்மனன்ட் மவுண்ட் எஃப்எஸ் டேப் ஃபைல் யாருக்கும் புரியாம இருக்கா? சங்கீதா உங்களுக்கு புரியுதா? சோஃபியா, தினேஷ், பவதாரணி? எஸ் சார். சார் அந்த டிஃபால்ட் 0 0 என்டர் பண்ணீங்களா? ஆமா. அது எதுக்காண்டி அந்த 0 வேற நம்பர் எதுவும் வராது? டிஃபால்ட்டா சில பெர்மிஷன்ஸ்லாம் இருக்கும், அதாவது ரீசைஸ் பண்றது, ரீஆர்டர் பண்றது, அது மாதிரி அது எல்லாமே டிஃபால்ட்டா நம்ம கொடுத்துருவோம். அதனாலதான் டிஃபால்ட்னு சொல்லுவோம். 0 0னா ஒண்ணு இல்ல, பைனரி 0 1 ரீசைஸ் பண்ண முடியுமா, எல்லாத்துக்குமே 0 0 தான் கொடுக்கணும். 1 கொடுத்தீங்கன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. அது டிஃபால்ட்டா உள்ளது, டிஃபால்ட் 0 0 கொடுத்துதான். ஓகேவா? அதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா கம்மியா யூஸ் பண்ண முடியும், ஃபுல் அதோட ஃபுல் எஃபிஷியன்சி நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நவீன் கிளியரா? ஓகே சார். டிஃபால்ட்ஸ் தான் கொடுக்கணும். டிஃபால்ட் போட்டாங்க எரர் அடிக்கும். அமௌண்ட் -a கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். மேபி இப்ப ஏதோ புதுசா ஆட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க டிஃபால்ட்னு, அதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கம்மியாகும். மவுண்ட் -a கொடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கைஸ் இது புதுசு தான், உங்களுக்கு இது பார்க்க கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஒரு தடவைக்கு 2 தடவை பிராக்டிஸ் என்ன கான்செப்ட்டும் புரிஞ்சுங்க. இப்ப எல்விஎம் ஏன் யூஸ் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன், அதை உங்க மெத்தட்ல உங்களுக்கு புரியலையா, நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க, தப்பு இல்லை. ரிசர்ச் பண்ணிட்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லா கமெண்ட்டும் எனக்கு தெரியணும் அவசியம். இதுல முக்கியமான கமெண்ட்னா MKFS, DF, தென் எஃப்எஸ் டேப்ல கொடுக்குற என்ட்ரிஸ், இதெல்லாம் இந்த PVV எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், VG எல்லாம் நம்ம மைண்ட்ல நம்ம பார்த்து கூட பண்ணிக்கலாம்.
கான்செப்ட் தெரியணும். கான்செப்ட் தெரியாம நான் பண்றதை பார்த்து அப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். ஒன்றும் இல்ல, ஒரு 1/2 மணி நேரம் 2xல வச்சுட்டு நான் பண்ற நோட்ஸ் எல்லாம் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க அப்படியே பண்ணா உங்க சர்வர்ல இது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. கரெக்டா? எந்த ஆனா யூஸ் கேஸ் இல்ல, வேஸ்ட். அது படிக்கிறதே வேஸ்ட். ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இந்த 2 இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அதை கேரி ஃபார்வர்ட் ஆகும். நான் சொல்றேன், இது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது வரும். ஆன்லைன் புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொன்னேன். கரெக்டா? எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா எல்வி எக்ஸ்டெண்ட், எல்வி எக்ஸ்டெண்ட் ஹைபன் கேபிட்டல் எல். எத்தனை ஜிபி எத்தனை கொடுத்துருந்தோம் நம்ம? 4. இப்போ எனக்கு எத்தனை தேவை? 8 GB. எதுக்கு? /dev பாருங்க, size of logical volume changed from 4 GB to 8 GB. இப்ப ls பிளாக் கொடுக்குறேன். 8 GB மொத்தமா ஒரே இதுல வந்துடாது. கரெக்டா? ஏன்னா 5 1 4 1 3 1 ரெண்டு இதுல எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சா? இன்னொரு மெத்தட்ல கிரியேட் பண்ண முடியும். ஸ்மால் எல் கொடுத்தேன். இப்ப நான் விஜி டிஸ்பிளேன்னு ஒரு கமெண்ட் இருக்கும். விஜிஎஸ்னா ஷார்ட்டா காட்டும், விஜி டிஸ்பிளேனா அந்த பெருசா காட்டும். இதுல பாத்தீங்கன்னா பிஇ சைஸ்னு ஒண்ணு இருக்கு. டோட்டல் சைஸ் எவ்வளவு? 12 ஜிபியா? விஜியோட டோட்டல் சைஸ் 12 ஜிபி. பிஇ சைஸ்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? 4 MB. அதாவது உள்ள எனக்கு பாக்ஸா தான் இருக்கும். உள்ள எனக்கு அந்த விஜிக்குள்ள எனக்கு எப்படி இருக்கும்? குட்டி குட்டி பாக்ஸா இருக்கும். ஒரு பாக்ஸோட சைஸ் என்ன? 4 MB. மொத்தமா எத்தனை பாக்ஸ் இருக்கு? 3069 பாக்ஸ் சேர்ந்ததுதான் இந்த 12 GB ஆன பிஜி. இந்த பாக்ஸை வச்சு என்னால என்ன பண்ணிக்க முடியும்? ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பாக்ஸோட சைஸ் 4 MBன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 100 பாக்ஸ் வேணும். அப்ப எத்தனை சைஸ் என்ன? 400 MB. 400. ஒண்ணு இல்ல, கேபிட்டல் கொடுத்து சைஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு பதிலா என்ன கொடுக்கணும்? எல்பி கிரியேட் ஹைபன் ஸ்மால் 100 பாக்ஸ். அதுக்கு ஒரு நேம் மை LV02. எதுலேருந்து? மை விஜே. இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்றேன். ஒரு பாக்ஸோட சைஸ் என்ன? 4 MB. லாஜிக்கல் வால்யூம் கிரியேட்டர் எல்எஸ் பிளாக். அந்த பாக்ஸ் சைஸ என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்பனா விஜி கிரியேட் பண்ணும்போது. விஜி நம்ம கிரியேட் பண்றோம், விஜி கிரியேட் ஒரு நேம் கொடுக்குறோம்ல, டிஃபால்ட்டா 4 MB வந்துடும். அதை நீங்க 10 15 20 என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதையே என்னால என்ன பண்ணிக்க முடியும்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். கிளியரா? அதேதான், எக்ஸ்டெண்டுக்கு பதிலாக இது பண்ணணும். அது என்னன்னா இதை ரீசைஸ் பண்ணணும் சிஸ்டம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், இப்ப பார்க்க முடியாது. இதோட வந்து அடுத்து ஸ்வாப் மெமரி அதெல்லாம் இருக்கு, அப்ப பார்க்கலாம். ஓகேவா? கிளியரா? மறக்காம இது ஒர்க் பண்ணி பார்த்தாதான் உங்க மைண்ட்ல நிக்கும், இல்ல நிக்காது. ஆன்லைன் கிளியரா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். எஸ் சார். இதுல முக்கியமா உள்ளது என்னன்னா அந்த எஃப்எஸ் டேக், அந்த ஃபைல். அது எதுக்காக வேணும்னா பர்மனன்ட் மவுண்ட். பர்மனன்ட் மவுண்ட் எங்க போறீங்க? எஃப்எஸ் டேக். தென் எல்விஎம் கான்செப்ட். ஓகேவா? மறக்காம என்ன பண்ணிடுங்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சாட்டர்டே இருக்கும், அம்பத்தூர் பிரான்ச்ல இருக்கும். ஸோ இங்க வரவங்க ஆன்லைன் அட்டெண்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஹேவ் a nice day. Bye guys. ஓகே சார்.